வெல்கம் டு அண்ணா ஸ்டடி சென்டர். இப்போ நம்ம 5 ஜனவரி 2024 அன்றைய செய்தித்தாளை பார்க்க போகிறோம். முதல் நியூஸாக அமித்ஷாவை சந்திக்கிறது தமிழக எம்பிக்கள் குழு அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கா. அதில் மழை வெள்ள பாதிப்புகளுக்கு அதிகமாக நிவாரண தொகை கேட்டு உள்துறை அமைச்சரை தமிழகத்தில் இருந்து குழு போய் சந்திக்கிறாங்க. அதுதான் ஹெட்லைனாக கொடுத்துருக்காங்க. இதில் கேலோ இந்தியா இளைஞர் 2024 விளையாட்டுப் போட்டிகள் தமிழகத்தில் ஜனவரி 19 31 வரைக்கும் நடக்குது. சரியா, டேட்லாம் தேவையில்லை, தமிழ்நாட்டில் நடக்குது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். அதோட தொடக்க விழா சென்னையில் நடக்குது. இதுக்காக பிரதமர் அவர்களை தமிழ்நாட்டின் சார்பாக அமைச்சர் போய் அழைப்பு விடுத்திருக்கார். சரியா, இப்போ கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள்ங்கிறது 2017-18 தொடங்கப்பட்டன. சரியா, அடுத்ததா இங்கே ஓஎன்ஜிசி திடீர் கசிவு இருக்கா கூட இல்லை, ஓஎன்ஜிசி அப்ரிவேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, முக்கியம். அது தெரிஞ்சுக்கணும், பள்ளி புத்தகத்துலேயே இருக்கும். ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், அது ஒரு சுருக்கம் தான் ஓஎன்ஜிசி. சரியா, ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். அடுத்ததா இங்கே பாரதியார் சொன்ன வரிகள் இருக்குது, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. எழுதுனா எழுதிக்கோங்க. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் மற்றவானினும் நனி சிறந்தனவே. சரியா, நிறைய தடவை அடிக்கடி இது கேள்விப்பட்டது தான். ஸோ பிரச்சனை இல்லை, கஷ்டமானது கிடையாது. அடுத்ததான் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு இருக்கா. இதில் தலைமைச் செயலாளர் அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடோட தற்போதைய தலைமைச் செயலர் திரு சிவதாஸ் மீனா அவர்கள். அடுத்து கீழே எல்காட் நிறுவனம் பற்றி இருக்கா. இப்போ எல்காட் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, அதோட சுருக்கம் தான் எல்காட். சரியா, எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு 1977 ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த எல்காட் நிறுவனத்தை, தமிழ்நாடு அரசாங்கம். சரியா, அடுத்ததான் இங்கே தேர்தல் ஆணைக்குழு சென்னை வருகை அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்களா. தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் அவர்கள். சரியா, இப்போ தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா திரு ராஜீவ்குமார் அவர்கள். அடுத்ததான் இங்கே செஸ் வரி பற்றி கொஞ்சம் இருக்கா. செஸ் வரினா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அது குறிப்பிட்ட சில நோக்கத்திற்காக வரி விதிப்பாங்க. சில நேரத்தில் இப்போ கல்வி நோக்கம் அப்படிங்கிறது கல்வி, விவசாயம் இந்த மாதிரி இருக்கும்ல, ஸ்வச் பாரத் இந்த மாதிரி சில நோக்கங்களுக்காக வரி விதிப்பாங்க. அதுதான் செஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அது ஒரு கம்மியான அமௌண்ட்டாக இருக்கும். நம்ம மற்ற வரிகள் செலுத்துவோம்ல, அதோட சேர்த்து செலுத்துகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு கம்மியான அமௌண்ட்டாக இருக்கும். அப்போது ஸ்வச் பாரத்துக்கு வரி விதிக்கிறாங்க அப்படின்னா அந்த மிஷன் எப்போ இல்லையோ அதுக்கப்புறம் அந்த வரி இருக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். சரியா, அப்போ அந்த குறிப்பிட்ட நோக்கம் முடிஞ்சோன்னா அந்த வரி அதுக்கப்புறம் வசூல் பண்ண மாட்டாங்க. சரியா, மற்றதுக்காக வசூல் பண்ணுவாங்க, வேறு காரணங்களுக்காக. சரியா, அடுத்ததான் இங்கே அயோத்தி ராமர் கோயில் பிரதிஷ்டை கொடுத்துருக்காங்களா. தேதி ஜனவரி 22. சரியா, நிறைய தடவை பார்த்துட்டோம். அடுத்து குடும்ப வன்முறை புகார்கள் குறைந்துள்ளன அப்படின்னு தேசிய மகளிர் ஆணைய தலைவர் சொல்லியிருக்காங்களா. தேசிய மகளிர் ஆணைய தலைவர் யாருன்னு பார்த்துக்கோங்க, முக்கியம் ரேகா சர்மா. சரியா, தேசிய மகளிர் ஆணைய தலைவர் இப்போ யார் அப்படின்னா ரேகா சர்மா அவர்கள். அடுத்ததாக காலிறுதியில் நடால் அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கா. நடால் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ஸ்பெயின். சரியா, ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். அடுத்தது இங்கே பிம்ஸ்டெக் பற்றி கொடுத்துருக்காங்க. சரியா, பிம்ஸ்டெக் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பிம்ஸ்டெக் ஒரு அப்ரிவேஷன் பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்டு எக்கனாமிக் கார்பரேஷன், அதோட சுருக்கம் தான் பிம்ஸ்டெக். சரியா, பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்டு எக்கனாமிக் கோஆப்பரேஷன், அதோட சுருக்கம் தான் பிம்ஸ்டெக். சரியா, 1997 ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா டாக்காவில் இருக்குது, பங்களாதேஷில் டாக்காவில் இருக்குது. சரியா, இதோட இந்தியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாளம், பூட்டான், தாய்லாந்து, மியான்மர் இதெல்லாம் இதோட உறுப்பு நாடுகள் இந்த பிம்ஸ்டெக் அமைப்புக்கு. இப்போ இந்த நாடுகளுக்குள்ள ஒத்துழைப்போட கல்வி, பொருளாதாரம், தொழில்நுட்பம் இதிலெல்லாம் அந்த நாடுகளுக்குள்ளே ஒத்துழைப்பாக இருக்கணும், அந்த நாடுகளுக்குள்ளே ஒத்துழைப்பாக இருந்து முன்னேறணும். அதுதான் இந்த அமைப்போட நோக்கம். சரியா, பிம்ஸ்டெக் அமைப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக
இங்கே சென்செக்ஸ் புள்ளிகள் எழுச்சி இருக்கா, புள்ளிகள் எழுச்சினா காலை ஆதிக்கம் நிறைய தடவை பார்த்துருக்கோம். இப்போது இன்றைய செய்தித்தாள் வாசிப்பு தான் நிறைவடைந்தது. உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.